ஏவிஎம் நிறுவனம் ஒரு ஒரு பாகியராஜ் ஐயா அவர்களை அழைத்து நீங்கள் ஒரு படம் பண்ணணும்னு சொல்றாங்க. ஒரு கதையெல்லாம் முடிவு பண்ணி பேசிட்டு, ஐயா நீங்க தலைப்பு முடிவு பண்ணிட்டீங்களா? முடிவு பண்ணிட்டோம். சரி, என்ன தலைப்பு? 2 தலைப்பு சொல்றேன், நீங்க எது முடிவு பண்ணிக்கங்க. இவர் சொல்றாரு, என்ன தலைப்பு சொல்லுங்க. ஒண்ணு முந்தானை முடிச்சு, இன்னொன்னு சின்ன வீடு. அவங்க கேட்ட உடனே முந்தானை முடிச்சு வச்சுக்கலாம் அப்படின்ட்டாங்க. என்ன காரணம் என்றால், அவங்க எப்பவுமே எல்லா தலைப்பிலும் ஏவிஎம்மின் அப்படி வரும். ஏவிஎம்மின் சகடகடா உள்ளவன், உள்ளம் அப்படி வரும். இப்ப ஏவிஎம்மின் சின்ன வீடுன்னு போட முடியாதுங்கிறவங்க ஏவிஎம்மின் முந்தானை முடிச்சுன்னு சொல்லிட்டாங்க. வந்துட்டாங்க. அடுத்த நாள் அதிகாலையில ஒரு 6 மணிக்கு தொலைபேசி அழைப்பு வருது. வந்து ஐயா பார்க்கணும்னு சொன்னாங்க, வாங்க. போனா, வேண்டாம் முந்தானை முடிச்சு வேண்டாம் மாத்திருங்க. ஏன் சொல்லும்போது சின்ன வீடு வேண்டாங்கிறதுக்காக முந்தானை முடிச்சு சரின்னு சொன்னோம். முந்தானை முடிச்சு 8 எழுத்து வருது, அது வேண்டாம். இவ்வளவுதானே, ஒரு பேப்பர் கொடுங்க. இன்னொரு தாளை எடுத்து பெரிய மூ போட்டு டிச்சு முந்தானை டிச்சு போட்டாரு. ஒரு மூ இருக்கும், முந்தானை முடிச்சு 7 எழுத்து வந்துருச்சுல்ல அப்படின்னு. இன்றைக்கும் பார்த்தால் அந்த தலைப்பில் ஒரு மூ தான் இருக்கும்.